சீரிசம் பார்த்துட்ருக்கோம். அட் வாட் ரேட் பர்சன்டேஜ் per annum will 5,625 amount to 6,084 in 2 years at compound interestன்னு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா n கொடுத்துருக்காங்க. அப்புறம் p வந்து ஏவா மாறுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களை என்ன கேட்குறாங்கன்னா r தான் கேட்குறாங்க. ஸோ நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும் a is equal to p into 1 plus r by 100 to the power n. ஏவோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க 6,084. p வந்து பார்த்தீங்கன்னா 5,625. 1 ப்ளஸ் r தான் கேட்குறாங்க. n கொடுத்துட்டாங்க 2ன்ட்டு. ஓகேவா? ஸோ இது எப்படி எழுதலாம் 6,084 டிவைடட் பை 5,625 which is equal to 1 plus r by 100 to the power 2. இங்கே ஸ்கொயர் இருக்கனால இங்கேயும் ஸ்கொயர் கொண்டு வரணும். அப்போ இதை வந்து எதோட ஸ்கொயர்னு பார்த்து நம்ம ஃபைன் பண்ணணும். இது ஃபைன் பண்ணுறது டேரெக்டாக தெரிஞ்சால் ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். இப்போ உங்களுக்கு தெரியலனா உங்களுக்கு ஸ்கொயர் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா தெரியும் கரெக்டாக. 6,000 இப்போ 84ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எப்படி ஸ்கொயர் கண்டுபிடிப்பாங்கன்னா இப்படி 2 2 பிரிச்சுப்பாங்க. இந்த மொதல் 2 நம்பர் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து ஸ்கொயராக போட்டு பார்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா 5 5s are 25, 6 6s are 36, 7 7s are 49, 8 8s are 64ன்னு வரும். அப்போ 7 7 டைம் தான் வரும். ஓகேவா? அப்போ 7 7s are 49. ஓகே, இப்போ ரிமைண்டர் பார்த்தீங்கன்னா 11. அப்புறம் இந்த ப்ரொசீஜர் எப்படின்னா இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி இங்கே போடுவாங்க. 7 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 14ன்னு வரும். அப்போது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இப்போ கீழே எடுத்திங்கன்னா 84. இப்போ இங்கே 4 வர மாதிரி எந்த நம்பர் போட்டால் கரெக்டாக வருதுன்னு நம்ம செக் பண்ணணும். நம்மளுக்கு தெரியும் 8 8s தான் 64. அப்போ இங்கே 8 தான் வரும். இப்போது இந்த 148 நீங்கள் 8ஆல் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், இதே டைமே வரும். செக் பண்ணலாமா? 8 8s are 64, ரிமைனிங் 6, 4 8s are 32, 32ம் 6ம் 38, ரிமைனிங் 3, 1 8s are 8, 8 3 11. அப்போ கரெக்டாக வருதா? அப்போ இதோட ஸ்கொயராக இது 78 ஸ்கொயர்னு எழுதலாம். அதே மாதிரி இது செக் பண்ணிங்கன்னா இது 75 ஸ்கொயர்னு வரும். ஸோ இப்போ இதுதான் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. நம்மளுக்கு தெரியும் பேஸ் 2 ஈக்குவல்னா தான் பவர் 2 ஈக்குவல். இப்போ இங்கேயும் ஸ்கொயர் இருக்குன்னா 1 ப்ளஸ் ஆர் பை 100 78/75 ஈக்குவல். ஏன்னா பவர் 2 ஈக்குவல்னால் பேஸ் 2 ஈக்குவலாக தான் இருக்கும். ஓகேவா? இப்போ எனக்கு ஆரோட வேல்யூ தான் வேணும். அப்போ r by 100 வந்து 78/75 மைனஸ் 1. அப்போது எல்சிஎம் எடுத்திங்கன்னா 3/75ன்னு வரும். இது வந்து 6. அப்போ எனக்கு r மட்டும் வேணும்னா இன்ட்டு 100ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ 25 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா இது 3 இது 4, இந்த 3 3 கேன்சல் ஆகிடும். அப்போ ஆன்சர் பார்த்திங்கன்னா 4. இப்போ இந்த சம்மோட ஆன்சர் பார்த்திங்கன்னா 4.